ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஷாதகா நியூட்ரி டயட். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு, அதாவது ராகி. கோதுமை மற்றும் அரிசி தான் உலகின் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய உணவாக இருக்கிறது. இந்த அரிசி மற்றும் கோதுமைக்கு மாற்றாக உண்ணக்கூடியதும் அதே நேரத்தில் உடலுக்கு சிறந்த போஷாக்கும் அளிக்கக்கூடியது சிறுதானியங்கள் ஆகும். இந்த சிறுதானிய வகையை சேர்ந்தது தான் கேழ்வரகு. கேழ்வரகை உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி இந்த பகுதியில் நம்ம காண்போம். ஃபர்ஸ்ட் ஒன் புரதம் நிறைந்தது. கேழ்வரகு புரதச்சத்து அதிகம் நிறைந்த ஒரு தானியமாகும். உடலில் சீரான இயக்கத்திற்கும் பிராணவாயு உடலில் அனைத்து திசுக்களுக்கும் சென்று சேர்வதையும் நம் உண்ணும் உணவில் இருக்கும் புரதச்சத்து தான் செய்கிறது. தினமும் கேழ்வரகில் செய்யப்பட்ட பதார்த்தங்கள் காலை உணவாக கொள்வது நாள் முழுவதும் மிகுந்த உற்சாகமாக இருக்கும் தன்மையே நமது உடல் பெறுகிறது. செகண்ட் ஒன் நார்ச்சத்து நிறைந்தது. உண்ணும் உணவு சுலபமாக செரிப்பதற்கும் உணவில் நார்ச்சத்து அதிகம் இருப்பது அவசியமாகும். மாமிசம், வறுக்கப்பட்ட உணவுகளில் நார்ச்சத்து இல்லாததால் அதை உண்ணும்போது செரிமான உறுப்புகள் அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிக சிரமப்படுகிறது. நார்ச்சத்து அதிகமுள்ள கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவது செரிமான உறுப்புகளின் நலத்தை மேம்படுத்தும். தேர்ட் ஒன் குழந்தைகளுக்கு ஏற்றது. குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கவும் நல்ல உடல் மற்றும் மன வளர்ச்சி பெறவும் அவர்கள் சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு உண்ண வேண்டும். கேழ்வரகு மாவில் செய்யப்பட்ட கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை போன்றவற்றை குழந்தைகளுக்கு உண்ண கொடுப்பதால் அவர்களின் உடல் பலம் பெறும். நோய் எதிர்ப்பு சக்தி அவர்களின் உடலில் அதிகரிக்கும். ஃபோர்த் ஒன் ஊட்ட உணவு. கேழ்வரகில் புரதம், நார்ச்சத்து, மெக்னீசியம் போன்ற வேதி கலவைகள் அதிகம் இருப்பதால் உடலில் சிவப்பு இரத்த அணுக்கள் பிராணவாயுவை உட்கிரிக்கும் தன்மை அதிகப்படுத்தப்படுகிறது. இதனால் உடலுக்கு அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையும் தருகிறது. எனவே உடலை அதிக வருத்தி கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு சிறந்த ஊட்ட உணவாக இது அமைகிறது. ஃபிஃப்த் ஒன் பற்கள் மற்றும் எலும்புகள் நலம். உடலுக்கு கால்சியம் சக்தி மிகவும் அவசியமானதாகும். இந்த கால்சியம் சக்தி தான் உடலின் பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மைக்கு அவசியமானதாக இருக்கிறது. கேழ்வரகில் இந்த கால்சியம் சக்தி அதிகமாக உள்ளது. வாரம் ஒரு முறை அல்லது இருமுறையாவது கேழ்வரகு உணவுகளை சாப்பிட்டு வருவது பற்கள் மற்றும் எலும்புகளின் உறுதித்தன்மையை அதிகரிக்கும். சிக்ஸ்த் ஒன் உடல் எடை குறைய. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் அல்லது குறைக்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் கொழுப்பு அதிகம் இல்லாத உணவுகளை சாப்பிடுவதோடு உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் விரைவில் உடல் எடை குறைக்க கேழ்வரகு உணவுகளை அதிகம் உண்ண வேண்டும். கேழ்வரகில் இருக்கும் ரிப்டோபான் எனப்படும் பொருள் பசி அதிகம் ஏற்படுவதை கட்டுப்படுத்துவதால் உடல் எடை சீக்கிரத்தில் குறைக்க முடிகிறது. செவன்த் ஒன் உடல் சூடு தணிய. மனிதர்களின் உடல் எப்போதும் சராசரியான உடல் வெப்பத்தை கொண்டிருக்க வேண்டும். கோடை காலங்களில் எல்லா மனிதர்களுக்கும் உடல் சூடு அதிகரித்து அதிகமாக வியர்த்து உடலில் சில அத்தியாவசிய சத்துக்கள் வியர்வை வழியாக வெளியேறி விடுகிறது. இந்த சமயங்களில் கேழ்வரகு கூழ், களி போன்றவற்றை சாப்பிடுவதால் உடல் உஷ்ணம் அதிகரிப்பதை தடுத்து உடலை குளிர செய்கிறது. எய்த் ஒன் மன அழுத்தம் குறைய. பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை அதிகம் இருப்பதால் சிலருக்கு பதட்டம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகம் ஏற்படுகிறது. கேழ்வரகில் நரம்புகளை வலுப்படுத்தும் சத்துக்கள் அதிகமாக உள்ளது. கேழ்வரகு உணவுகளை அவ்வப்போது சாப்பிட்டு வருவதால் உடல் மற்றும் மனநலம் மேம்படும். நைன்த் ஒன் தாய்ப்பால் சுரக்க. குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடலில் சக்தி அதிகம் தேவைப்படுகிறது. தாய்ப்பால் அருந்தும் வயதில் இருக்கும் குழந்தைகளை கொண்ட பெண்கள் கேழ்வரகினால் செய்யப்பட்ட கஞ்சி மற்றும் இதர உணவுகளை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும். 10th ஒன் தோல் சுருக்கம். சிலர் உடலை அதிகம் வருத்தி கொண்டு உழைப்பதால் இளம் வயதிலேயே வயதானவர்களைப் போன்று தோற்றத்தை பெறுகின்றன. கேழ்வரகு கூழ், களி போன்றவற்றை அதிகம் சாப்பிடுபவர்களுக்கு உடலில் மிதியோனின், லைசின் போன்ற வேதிப்பொருட்கள் அதிகம் உற்பத்தியாகி தோலில் சுருக்கங்கள் ஏற்படுவதை குறைத்து தோல் பளபளப்பு பெற்று இளமை தோற்றத்தை அதிகரிக்கிறது. இவ்வளவு பயன் தரக்கூடிய கேழ்வரகை டெய்லி அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது உங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். நோயற்ற வாழ்வை வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.